ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரண்மனை 4 ரிலீஸ் ஆன 6 நாள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பட வசூலை தாண்டி சாதனை பண்ணியிருக்கு. வாங்க அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த 3ஆம் தேதி அரண்மனை 4 ரிலீஸ் ஆகியிருந்தது. படம் நல்லா இருக்கிறதா பப்ளிக் கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்ததால அரண்மனை 4 ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டர்கள்லயும் கூட்டம் அதிக அளவு வர ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் சுந்தர் சி டைரக்ஷன்ல அரண்மனை சீரிஸ் மொத்தம் 4 பார்ட் வந்திருக்கு. இந்த 4 படத்துல வினய் ஹீரோவா நடிச்ச அரண்மனை பார்ட் 1 காமெடி ஹாரர்னு மொத்தத்துல படம் நல்லா இருந்ததால பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷனை கொடுத்து சக்சஸ் மூவிங்கிற இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து ரிலீஸ் ஆன அரண்மனை பார்ட் 2ல சித்தார்த் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. இந்த படம் அரண்மனை 1 அளவுக்கு இல்லைனாலும் கிராபிக்ஸ் காமெடி ஹாரர்னு ஓரளவுக்கு கை கொடுத்ததால அரண்மனை பார்ட் 2வும் சக்சஸ் படமா ஆயிருக்கு. இதுக்கு அடுத்ததா ஆர்யாவை ஹீரோவா போட்டு அரண்மனை பார்ட் 3 படத்தை சுந்தர் சி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஒரே மாதிரியான கதை, திகில் காட்சிகள், காமெடின்னு எதுவுமே சொல்ற மாதிரி இல்லாததால அரண்மனை பார்ட் 3 முதலுக்கே மோசம்ங்கிற அளவுக்கு ஃபிளாப் மூவி ஆயிடுச்சு. அரண்மனை 3 ஓடலைனாலும் சுந்தர் சி துணிஞ்சி அரண்மனை பார்ட் 4 எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த தடவை அரைச்சமாவியே திரும்ப அரைக்காம வித்தியாசமான கதையோட களமிறங்கி ஜெயிச்சிருக்காரு சுந்தர் சி. அரண்மனை பார்ட் 4 படத்தை வித்தியாசமான கதை திரைக்கதைன்னு எங்கேயும் போர் அடிக்காம விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு சுந்தர் சி. அவருடைய இந்த வித்தியாசமான கதை திரைக்கதைக்கு மக்கள் சூப்பரான ஒரு வரவேற்பை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே 4,65,00,000 ரூபாயை கலெக்ட் பண்ணி நல்ல ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துருக்கு அரண்மனை பார்ட் 4. அடுத்தடுத்து வந்த நாட்கள்ல 6 கோடி 7 கோடி ரூபாய்னு வசூலை வாரி குவிச்சிருக்கு. இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற கலெக்ஷன் ரிப்போர்ட் படி அரண்மனை பார்ட் 4 ரிலீஸ் ஆன 6 நாள்ல 30 கோடி ரூபாயை தொட்டு இருக்கு. 7வது நாள்ல 32 கோடி ரூபாயை நெருங்கி இருக்கு அரண்மனை பார்ட் 4. இந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோல நடிச்சு ரிலீஸ் ஆகியிருந்த லால் சலாம் படத்தோட மொத்த கலெக்ஷனை அரண்மனை பார்ட் 4 6 நாள்ல தாண்டி சாதனை பண்ணிருக்கு. இப்ப 2வது வாரத்துல அடி எடுத்து வச்சிருக்கு. இப்பவும் அரண்மனை பார்ட் 4 ஓடிட்டு இருக்க தியேட்டர்ல மக்கள் படையெடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால அரண்மனை பார்ட் 4 100 கோடி ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷனை கொடுக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரண்மனை பார்ட் 4 பார்த்துட்டீங்களா? படம் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.